மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ராஜுவேலு. வணக்கம். நக்கீரன் இதழிலையும் நக்கீரன் யூடியூப் சேனல்லையும் ஆசிரியர் பேசியிருப்பாங்க. நக்கீரன் ஆசிரியர் அது பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து கல்லூரி மாணவிகள் மற்றும் இளம்பெண்களை எப்படி சீரழிச்சாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். அப்போ மிகப்பெரிய அதிர்ச்சியெல்லாம் ஏற்பட்டது தமிழ்நாடு முழுவதும். அப்புறம் வழக்கெல்லாம் போனாங்க, சிபிசிஐடி சிபிஐ அப்படிலாம் போச்சு. இப்போ இந்த வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கு. 9 பேரும் குற்றவாளிகள், ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பை முதல் கட்டமாக எப்படி பார்க்குறீங்க? ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட் பற்றி வாட்எவர் மே பி தட் வரவேற்க கூடிய ஒரு தீர்ப்பு. இந்திய நாடு முழுவதும் இந்த பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்முறையில் என்ன தீர்ப்பு வரும் என்று எல்லோரும் எதிர்பார்த்திருந்தார்கள். நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் மிக அருமையான ஒரு தீர்ப்பை, வரவேற்கக்கூடிய தீர்ப்பை, போற்றி வணங்கக்கூடிய ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். சபரிராஜன் என்கிற ரிஷி, திருநாவுக்கரசு, சதீஷ், மணிவண்ணன், அருண்குமார், ஓரன் பால், பாபு, அருளானந்தம், அருள்குமார் என்ற 9 பேரும் சேர்ந்து செய்த அநீதிக்கு எதிராக வழங்கப்பட்டிருக்கின்ற தீர்ப்பு. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு சேஞ்ச் ஆகி போச்சு. போன பின்னாடி இந்த டேம்பர் பண்றம்பாங்க விட்னஸ் மற்றவங்களை எல்லாம், அதை எவ்வளவு பண்ணணுமோ பண்ணிட்டாங்க. நான் ஓப்பனாகவே வரேன் இந்த விஷயத்துக்கு. இதை வெளி உலகத்திற்கு செய்தித்தாள்கள், தொலைக்காட்சிகள் கொண்டு வந்திருந்தாலும் விடாமல் அதை கொண்டு வந்தது நீங்கள் சொன்னது போல நமது நக்கீரன் சேனலும் மேகசைனும் மற்றவைகளும் எல்லோரும் சேர்ந்து இதை எதிர்த்து நின்றார்கள். முக்கிய பங்கு நக்கீரனை பெறும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது. இது இல்லை, நடக்கலை அப்படின்லாம் சொல்லி பார்த்தாங்க. அது வேலைக்காகல, நிரூபிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது சாகும் வரை, டெத் சென்டென்ஸ் சாகும் வரை இவர்கள் இந்த தண்டனை, அதாவது அது என்னன்னு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, அவன் உயிரோடு இருந்து ஒண்ணுதான், செத்து ஒண்ணுதான், கண்டினியூஸா ஜெயில இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்க நாளை காலையில தூக்குல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நிர்பயா கேஸ் மாதிரி ரொம்ப மோசமான கேஸ் அது இதே மாதிரி கேஸ் டெல்லியில உங்களுக்கு தெரியும். அதுல முகேஷ் குப்தா, பவன், அப்புறம் பாத்தீங்கன்னா வினய் சர்மா, இப்படி 4 பேர் இன்வால்வ் ஆகி அவனுங்க பஸ்ல பண்ண அட்டகாசம், கற்பழிப்பு, ரொம்ப கொடூரமான கொலையை, நிர்பயா கொலையை நாடு பார்த்தது. 23 வயதில் அது நடந்தது. அதை நாம் பார்த்தோம். அப்போ டெத் சென்டென்சஸ் கொடுக்கப்பட்டது. லோயர் கோர்ட் கொடுத்தது, ஹைகோர்ட் அப்போல்டு பண்ணுச்சு. அதை ஏற்று போய் அவங்க ரிவ்யூ எல்லாம் போனாங்க உச்ச நீதிமன்றம் வரை. ஏற்றுக்கொள்ளவில்லை உச்ச நீதிமன்றம். போடா உள்ள போடா சாகுடா அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு அதுல. ஆகவே அப்படிப்பட்ட இப்பொழுது அரசு வழக்கறிஞரை நான் பாராட்டுகிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் ரொம்ப அழகா எல்லாத்தையும் சிபிஐயோட சேர்ந்து ஒர்க் பண்ணி, சுரேந்திர மோகன் இந்த அரசு வழக்கறிஞர் மிக அருமையாக பணியாற்றி இருக்கிறார். அவர் பேசும்போது சொன்னார், சட்டத்தினருக்கு போலாம் அப்படின்னு சொல்லி. என்னுடைய ஒப்பீனியன், நான் பார்த்த சட்டங்கள், நான் பார்த்தவை அனுபவபூர்வமாக இது அப்போல்ட் ஆகும். உயர் நீதிமன்றம் இதற்காக எந்த வக்காலத்தும் வாங்காது. உச்ச நீதிமன்றம் சேர்த்து மரண தண்டனை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆகவே இது போன்றவைகளை இப்பொழுதெல்லாம் நீதிமன்றங்கள் ஒப்புக்கொள்வதும் இல்லை. த கன்செஷன் ஆஃப் சென்டென்சஸ் என்று சொல்லுவார்கள். அதை வாதாடி பார்த்துருப்பாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதை நீதிபதி ஒப்புக்கொள்ளவில்லை. அதில் ஸ்ட்ராங்கா அவங்க நின்றுட்டாங்க. ஆகவே மிக முக்கியமாக 376D, 342, 354B இதெல்லாம் 120B கூட்டா சேர்ந்து பண்றது, 370 கடத்தல், கூட்டு பாலியல், இதையெல்லாம் கொண்டு ஒன்றா சேர்த்து தான் இந்த தண்டனை முழுவதுமாக விசாரிக்கப்பட்டது. ஐ எம் அப்ரிஷியேட்டிங் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இப்போ உடனே இறங்கி விறுவிறுன்னு வேலையை முடிச்சு வேகமா இந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் வாங்கி கொடுத்து குற்றவாளிகளுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் இப்போ பாக்குறவன் என்ன நினைப்பான், எப்ப பாரு புகழேந்தி விடவே மாட்டேன் நினைப்பான். விடக்கூடாது, அதுதான் என்னுடைய பாலிசி. என்ன சொன்னாரு,
பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி ஊரெல்லாம் உலகத்தெல்லாம் சொல்லிட்டு வந்தீங்கல்ல. எப்ப பாரு சட்டமன்றத்திலேயே அதானே சொன்னீங்க. இப்ப பெண்களுக்கு உங்க ஆட்சியில பாதுகாப்பு இருந்த யோகிதை தெரிஞ்சு போச்சு, ராஜினாமா கொடுக்குறீங்களா? ரொம்ப திமிர் பிடிச்ச ஒரு மனிதன்னா அந்த பொள்ளாச்சி ஜெயராமன். அங்க அவர் போனப்போ அந்த தொகுதி உள்ளாரையே வெளியில போன துரத்திட்டாங்க. அதனால பழகிருந்தாலும் தெரியும், சரியான திமிர், இவ்வளவு அவ்வளவு இல்லை. அப்ப அங்க இருக்க ஒன்னால நியமனம் செய்யப்பட்ட ஒரு கட்சிக்காரர் இதுல மாட்டி உள்ள போயிட்டு இருக்காரு. இப்போ போறாரா இல்லையா? அது ஜெயில உள்ளே இருக்காரு கண்டினியூஸா. இப்போ சாகும் வரை தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டு உள்ள போறாரு அவர். இப்போ பக்கா குற்றவாளியாக மாறி இருக்கிறார். அப்ப அவன் பையனும் இன்வால்வ்னு தப்பிச்சுட்டான். எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ எந்த அளவுக்கு அதுல, ஏன்னா சிபிஐயும் உள்ள வந்திருக்கு, அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு. உடனடியாக இவர்களுக்கெல்லாம் அரசியல் நாகரிகம் இருந்தால், அரசியல் பக்குவம் இருந்தால், அரசியல் மரியாதை இருந்தால், ஒரு மானத்தோடு வாடுகின்ற அரசியல்வாதிகளாக இருந்தால் ராஜினாமாவை தூக்கி எறிய வேண்டும். உங்களுடைய தொகுதியில் இப்படிப்பட்ட கூட்டு பலாத்காரமான செயல் நடைபெற்று அதற்காக நீங்கள் எவ்வளவு சப்பக்கட்டு கட்டணுமோ கட்டி அதுக்கு எல்லாம் பேசி கீசி பார்த்து நடக்கவே இல்லைன்னு சொல்லி உங்க பையனை காப்பாத்துறதுக்காக அலைஞ்சி இதெல்லாம் பண்ணார்ல இந்த பொள்ளாச்சி ஜெயராமன். இந்த நிமிடம் நீங்கள் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். தவறு நடந்துருச்சு, அந்த தவறுக்கு நாங்களும் இந்த அரசும் பொறுப்பேற்கிறது. அது பழனிசாமிக்கு பழக்கல, விடுங்க, அதெல்லாம் தெரியாது அது என்னன்னு சொல்லி. ஆகவே நீதிபதி கண்டனம் தெரிவித்திருக்கிறார், நிவாரண தொகை வழங்க உத்தரவிட்டிருக்கிறார், அதற்கு பின்னாலே இந்த சென்டென்சஸ் கொடுத்திருக்கார். ஆனா இன்னும் நான் எதிர்பார்க்கிறது, இது மேல்முறையீடு போகும்போது நிர்பயா கேஸ் மாதிரி மாறிடும். மேல்முறையீடு போனா உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ அந்த நீதிபதிகள் இதை வேடிக்கை பார்க்க மாட்டார்கள். செஷன்ஸ்லேயே இவங்களுக்கே அதுக்கு இருந்தது, பட் சிலதெல்லாம் பார்த்துதான் நீதிபதிகள் முடிவு செய்கிறார்கள். அதான் சொன்னேன், உடனே தூக்கில போட்டுடலாம் நிர்பயா கேஸ் மாதிரி. ஆனா நாளெல்லாம் அனுபவிச்சு சாகின்ற வரை இந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்ப்பு இருக்கிறது. இந்த சாகும் வரை ஆயுள் தண்டனை என்பது மிகவும் மோசமான குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நியாயமான தண்டனையாக பார்க்கிறேன். இதை மனப்பூர்வமாக நான் வரவேற்கிறேன். டெத் பெனாலிட்டி எஸ்கேப், டெத் பெனாலிட்டி நிர்பயா கேஸ்ல இருந்தது, பட் இந்த கேஸ்ல இப்படி போய் முடிஞ்சிருக்கு. ஆகவே அதற்கு வாதாடியவர்கள், குறிப்பாக மகளிர் அமைப்பு நின்று போராடினார்கள், விடவே இல்லை. இப்பொழுது கூட வெளியில வந்து அவங்க பாவம், எப்பயுமே அந்த ஒரு ஒன்ன வந்து கன்விக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சென்டென்சஸ் அது இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிஞ்சுதான் முடிவு பண்ண முடியும் கோர்ட்டு. அவங்களுக்கு பாவம் தெரியாம இருக்கலாம், உடனே கொடியை பிடிச்சி தண்டனை வழங்க வேண்டும் தண்டனை வழங்க வேண்டும்னாங்க. அவர்கள் எதிர்பார்த்த மாதிரியே சிபிஐனுடைய பிரேயர் அதுதான் இருந்தது, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுடைய பிரேயர் அதுதான் இருந்தது, சாகும் வரை சிறையிலேயே இருக்க வேண்டும்ன்றதுதான் இருந்தது. ஆகவே இது இந்த கொடுமையை அனுபவித்தாக வேண்டும். இதுக்கு என்ன வயசு, என்ன வெங்காயம் வாழுது? வயசு இருந்தாலும் தானே பண்ணா, என்னுடைய அரசியல்வாதி இருக்கிறது தானே தைரியமா இதுல பண்ணா. அந்த அரசியல்வாதி எல்லாம் சேர்ந்து சப்பக்கட்டு கட்டினா, அது அவர் எடப்பாடியினுடைய ஆட்சியில் தானே இது நடந்தது. வெக்கமா இல்லை சார் இவங்களுக்கு? இதெல்லாம் சொன்னா பொத்திட்டு வருது மகன்களுக்கு. இவனுங்க அக்கா தங்கச்சிக்கு மற்றவங்களுக்கு ஆனா இதெல்லாம் வேடிக்கை பார்ப்பானுங்களா இவனுங்க? பழனிசாமி நான் தான் கேட்கறேன், நீ வேடிக்கை பார்ப்பியா? அப்ப இவ்வளவு கத்தனை இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. அது எந்த ஆட்சியா இருக்கட்டும், அதிமுக ஆட்சியா இருக்கட்டும், திமுக ஆட்சியா இருக்கட்டும், நான் ஒன்னும் வக்காலத்து வாங்க போல. ஆனா உன்னுடைய ஆட்சியில உன்னுடைய முதலமைச்சரா இருக்கும்போது அது நடந்தது. கூட ராஜினாமா கூட எதிர்கட்சி தலைவர் பதவியில் இருந்து எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணு. அந்தாலையும் பொள்ளாச்சி ஜெயராமன் இருக்கவே கூடாது, பொள்ளாச்சி ராஜினாமா மட்டும் வெளியில வரணும். வெக்கம் கெட்டவங்க சார், எல்லாம் அசிங்கம். அது நீங்க மேடம் தமிழிசை பேசும்போது கூட பார்த்தேன், அவங்க சொன்னாங்க வரவேற்கிறேன் எல்லாம் பண்றேன்னு. இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் இருக்கக்கூடாதுன்றதையும் சொல்றாங்க. அவங்க அதிமுகன்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இது எடப்பாடி தலைமையிலான ஆட்சி இருக்கும் பொழுது நடந்தது என்பதை நான் இதை பேசிட்டு இல்ல, இதை உங்கள்ட்ட உட்காந்து இப்பதான் பேசுறேன். ஒரு நிமிடத்திற்கு முன்னால் நான் மிக தெளிவாக தொலைக்காட்சியில பார்த்தது, ஒரு பெண்மணி அந்த மகளிர் சங்க அமைப்பை சார்ந்தவர், அந்த அரசு கட்டியில் இருந்த பொழுது காப்பாற்ற முயற்சி செய்தது. நாங்கள் போராடினோம், அதிமுக அரசு, எடப்பாடி அரசு இதை காப்பாற்ற, பொள்ளாச்சி ஜெயராமன் இருந்த பொழுதெல்லாம் காப்பாற்ற முயன்றார்கள், விடவில்லை, நாங்கள் போராடினோம். இந்த போராட்டம் நடத்திய அந்த மகளிருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே எனது நக்கீரனுக்கு நான் சொல்றதெல்லாம், இப்ப நீ ஊரெல்லாம் ஒப்பாரி வச்ச, ஊழையிட்டு அழுத, ஊரே சிரிக்கிறது உன்னை பார்த்து, ஊழையிட்டு லாபம் என்ன என்னை பார்த்தேன்னு ஒரு பாட்டு வர்றது மாதிரி. ஆகவே ராஜினாமா செய்யுங்கள். இதெல்லாம் வந்து ஏத்துக்கிட்டு ஒரு கட்சிக்கு ஒரு மரியாதை இருக்கும். தவறு நடந்துடுச்சு என்னுடைய ஆட்சியில அப்படின்னு. மனுநீதி சோழன்லாம் இவருக்கு தெரியாது, கொடுங்க அந்த ஆள்கிட்ட போய் அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. நீதி நேர்மை எல்லாம் தெரியாத ஆளு பழனிசாமி. ஆகவே
உன்னுடைய ஆட்சியில் நடந்தது. உன்னுடைய முதல்வர் தான் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். உன்னுடைய முதல்வராக இருக்கும் பொழுது தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் 2 பேர் ராஜினாமா முதல்ல கொடுங்க, நம்ம அப்புறம் பேசிக்குவோம் பெண்களை பத்தி மற்றவர்கள். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இந்திய சரித்திரத்தில் சிறப்பான சிறப்புமிக்க தீர்ப்பு. அந்த தீர்ப்பை இந்திய மக்கள் அனைவரும் நானும் ஒருவனாக வரவேற்று அதனை வரவேற்கிறேன். இது போன்ற தீர்ப்புகள் வர வேண்டும். அதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஆகவே 1000 பேசலாம். ஆகவே விசாரணையினுடைய அடிப்படையிலே கொடுக்கின்ற தீர்ப்பு நியாயமான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இனிமேலாம் பயப்படுவான். ஏற்கனவே ஆட்டோவில் கடத்திட்டு போய் ஒரு ரேப் கேஸ் ஒன்று உங்களுக்கு தெரியும். அதே கோயம்புத்தூர் நடந்தது. அங்கே அப்ப சிட்டி கமிஷனர் இருந்தவர் அங்கேயே போட்டு தள்ளிட்டார். நான் போய் மகஜர் பண்றேன்னு போனவர் அங்கேயே காலி பண்ணிட்டார் ஒரு ஆளை சுட்டு. இது போல நடவடிக்கைகள் வேண்டும். கள்ளக்குறிச்சி சாராய நடந்த இதுலயும் நான் போயிருந்தப்ப சொன்னேன், சுட்டு தள்ளுங்கள்னு. அப்புறம் மெட்ராஸ் கமிஷனர் வந்தாரு, அவர் வந்தாரு, அப்புறம் சுட ஆரம்பிச்சாங்க. இதுதான் வேண்டும். இதுதான் ஒரு பகிரங்கமான இது. ஜனநாயகத்தின் முன்னால் கோர்ட்டு அதெல்லாம் இருக்கும், தீர்ப்புகள் இருக்கும். ஆனா சில நேரங்களில் சில முடிவுகளை எடுக்கவும் வேண்டி இருக்கும். ஆகவே இவர்கள் மன்னிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல. இந்த தண்டனையை மனதார இந்த தண்டனை கொடுத்த கோர்ட்டையும் நீதிபதியையும் நான் மனதார பாராட்டுகிறேன். நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.